நீங்கள் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டுமாம்? முதலாவது, நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமான், இந்த உலகத்தில் நீதிமானாய் நீ வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய பேர் இந்த உலகத்தில் நீதிமானாய் இல்லை. நீதிமான் அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை அநேகம் பேருடைய வாழ்விலே இல்லாதபடியினாலே தான் ஆசீர்வாதத்தை ஜனங்கள் இழந்து போனார்கள். ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் நீங்க நீதிமானாய் இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நீங்க அநேகம் பேரை பார்த்து சொல்லலாம், அவன் நீதிமானாவாக இருக்கிறான், அவன் கார் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பங்களா இருக்கு,